என்ன பண்ணது பிடிச்சுண்டா நீ வரக்கூடாதுன்னு நினச்சேன் நான் லோகேஷ் வரலையே டிவியில் நான் நினச்சேன் டாயிலே ஒரு 4 வீடியோ கேட்குறேன் 4 ஒரு சேனலில் போயிடுச்சு நான் சேனலில் எல்லாருக்கும் இந்த கோல் மார்க்கெட் போயிடுச்சு இதுவுமே புதுசாக எடுத்து போடுறேன் அது பிக்கப்பா மாண்டேஷனாகவே 3 மாதம் ஆகும் நான் சைடில் எடுக்காத வெளியே சொல்ல மாட்டேன்னா அவரு காலில் கீழே குஞ்சு பாரு நான் வீடியோ எடுத்து காலில் பண்ணி வைக்கலாம் ஆமாம் நான் பாரு நான் பார்க்கறது டோல் இங்கே எடிட் கூட மேட்டர் இல்லை வீட்டில் போய் எடிட் பண்ணுறதுன்னா வீட்டில் மேலே எடிட் பண்ணணும் பங்கு தானே பாலை இன்னைக்கு உள்ளவங்க வீட்டில் ஜப கூட்டம் வீட்டில் ஜப கூட்டம் போடுவோம் நம்ம ஊருக்கு போய் அவரு இதுவானா முருகனை கிருஷ்ணனால இலவசனம் மட்டும் தான் இருந்தீங்களா அவங்க ஒய்ஃப் சர்ச்சுக்கு போவாங்க வச்சுருவாங்களா அவங்க ஒய்ஃப் சர்ச்சுக்கு போவாங்க தேவி முரளி எத்தனை பேர் இருக்காங்க மேடம் பாரு இந்த கார்டில் போட்டுருக்கேன் எத்தனை பேர் இருக்காங்க மேடம் பாரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கினவா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு 10 ரூபா வாங்கினவா எவனும் இங்கிருந்து வர மாட்டாங்க வர்ற மாரி இருந்தா போய் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டு வரட்டும் இல்லைன்னா யாரையா ஒரு அமுச்சு விட்டு காசு கொடுத்து வாங்கி வசூல் பண்ணி சுத்தம் பண்ணி விட்டுருவோம் என்னமாம்மா 10 ரூபா கொடுக்குற ஒன்றும் ஆயிரம் போது கிடையாது எவனே 10 ரூபா சுத்தம் போயிட்டு வந்துருவாங்க நம்ம வேலை முடியும் அதனால போக முடியாது அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்னா வழி வேலை கிடையாது அப்புறம் நான் இல்லை அவன் இல்லை எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இருக்கிறவங்க 10 ரூபா கொடு வெட்டி போட்டு நான் போய் எல்லாத்தையும் வாங்கி வரணும் அது என்னதுக்குன்னு கேட்பானே கேள்வி கேட்பானே இப்படி திரும்பி வராமல் இருக்குமா ஓ அங்கே இருந்து திரும்பி வந்தேன் 10 ரூபா கொடுத்துரு அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது என்ன தம்பி ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துலண்ணா அவங்களால ஏன் ரிஸ்க் எடுக்கிறா ஏன் ரிஸ்க் எடுக்கிறா நீ மானு உட்காந்துக்கிறேன் உங்க வேலையை பாரு 10 ரூபா கொடு 10 தர மாட்டாங்கன்றியா இல்லை நான் சொல்றேன் உதாரணத்துக்கு நான் கேட்கும்போது கேள்வி கேட்பாங்க எதுக்குன்னு கேட்பாங்க இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே ஒருத்தர முக்கியமான ஆள் ஆச்சுன்னா நம்ம தான் கேள்வி வராங்க வந்து நேரம் கிட்ட வந்துடுறாரு கேள்வி வராரு செல்வம் சொன்னா செய்வாங்க நம்ம கிட்ட விடையாரு அப்புறம் நம்ம சொல்றது செய்யணுமா இல்லையா 100 ரூபா கொடுத்தா எவனா இருந்தாலும் சுத்தமாக பெரிய கூட்டிட்டு போயிடுவான் பெரிய குட்டி சும்மா மின்னல் மாதிரி வச்சுட்டு போனா வந்து அந்த பேருக்கு கல்லாம் எடுத்துட்டு காவல் பண்ணக்கூடாது நம்மளுடைய கடமை என்னமோ குச்சி வேற போயிட்டே இருந்தா வா ஊர்வானுங்களா 100 ரூபா கூடிய
போகிறா ஒன்றும் இல்லை போடுறாங்க அங்கேயும் சவாரி என்ன போடுவா லாஸ்ட் விடுறோம் டிக்கெட் பாய் ஃபர்ஸ்ட் போடு போடு அது போடு போயிச்சா அதெல்லாம் போகாத நீ கரெக்டான அதான் தப்பு நான் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன்